ஹாய் மக்களே, கடை கிளம்பியாச்சு. குருவி சத்தத்தை பாருங்க. ட்ரோன் மாதிரி பறக்கு. வெயில் அடிக்குது, ஆனால் கூறாப்பாகுது. மழை வரலாம் அப்படின்னு பார்ப்போம். அங்கே வரும்போது கொஞ்சம் வெயில் சொல்லுன்னு இருந்துச்சு, இங்கே வரும்போது டார்க் ஆகுது. இன்னைக்கு கொஞ்சம் வெறிவாக தான் இருக்குது. சமையலெல்லாம் முடித்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். மழை வருமா வராதாங்கிறது தெரியல, அப்புறம்தான் பார்க்கணும். குளிர் இருக்குங்க, அதான் சொட்டு போட்டிருக்கேன். சாப்பாடு மதியானம் ஹஸ்பண்ட் வரும்போது கொண்டு வரேன்னாங்க. அங்கனா காஞ்ச கம்பு விழுந்து கிடக்கு, சாயங்காலம் அதை ரெடி பண்ணணும். லைட்டாக வெறிச்சிருக்கு அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. மழை எப்போனாலும் வரலாம். இன்னைக்கு கூட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரில. நம்ம கடையில் வந்து குரங்கு ஏறிடுச்சு, சாணம்லாம் ரொம்ப நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் நல்லா வேலை செஞ்சு டோர்லாம் ஃபிட் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பண்ணணுங்க. அந்த மழை சமயம் நம்ம அதில் எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஏன்னா இப்போ நம்ம கடையை பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேலை செய்யும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேலை செய்கிறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சரி மழை முடியட்டும். அதுவும் இல்லாமல் நம்ம கடைக்கு மேலே பார்த்திங்கன்னா சரியான மரங்கள் இருக்குது, பெரிய பெரிய மரங்கள். அதில் உள்ள கொப்பை எல்லாமே ஒடிஞ்சு தான் இருக்குது. எப்போனாலும் பெரிய காற்று அடிச்சிச்சு அப்படின்னா எப்போனாலும் அந்த கொப்பு வந்து உடஞ்சி விழலாம். அப்போ நம்ம வேலை செஞ்சதுக்கப்புறம் எல்லாமே நஷ்டமாயிரும். அதனால தான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நவம்பர் மாதம் சரியான காற்று மழைங்க. எல்லா கடையுமே அடைச்சிட்டாங்க. சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். என்னோடய கடை பக்கத்தில் ஒரு 4-5 கடை மட்டும்தான் திறந்துருந்துச்சு. காற்றும் மழையும் சரியான காற்றுங்க. நான் சாதனத்தெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிட்ருக்கேன், கடையை அடைக்கிறதுக்கு வச்சிட்ருக்கேன். மேலேருந்து ஒரு பச்சை மரம் ஒடிஞ்சு விழுந்துச்சு பாருங்கள். நம்ம கடைக்கு மேலே வர கரண்ட் கம்பி மேலே விழுந்து அப்படியே தீப்பொறி ஆயிடுச்சு. கடை சுக்குநூறாக நொறுங்கிருச்சு. நான் அந்த மரம் விழுந்த உடனே டக்குன்னு முருகான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அப்படியே குறுகி போய் அந்த முக்கில் உட்காந்துட்டேன். முழிச்சு பார்க்க கடையே இல்லை, தீப்பொறியாக இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் எந்திரிச்சு வெளியில் வந்து பார்க்க என் கடை மொத்தம் அழிஞ்சிருச்சு. அன்னைக்கு நான் தப்பிச்சதே கடவுள் செயல். ஏன்னா கரண்ட்டு பாஸ் ஆகி கடை ஃபுல்லாக கரண்ட்டு. அந்த முருகர் அருளால் தப்பிச்சு வெளியில் வந்துட்டேன். அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த காற்று மழை அப்படின்னா கடையில் உட்கார கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும். காற்றுக்கு மரம் வந்து பார்த்திங்களா, நம்ம டேமில் வந்து மரங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குன்னு. காஞ்ச கொப்பும் விழலாம், பச்சை கொப்பும் ஒடிஞ்சு விழலாம். அதனால தான் கடையை வந்து வேலை செய்யாமல் வச்சுருக்கேன். வேலை செஞ்சு முடிக்க அப்புறம் டேமேஜ் ஆயிரும், அப்போ ஒன்றும் செய்ய முடியாதா? அதுதான் பிரச்சனை. வேலை செஞ்சு முடிக்க மரங்கரம் ஒடிஞ்சு விழுந்துருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அதனால தான் இந்த மழை முடியட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். குரங்குக்கு கடையை சுற்றி வலை கட்டினாலே போதும். அதனால தான் இப்போ மேலே ஒரு வலை கீழே ஒரு வலை அடிச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் காற்று அடிச்சிச்சுன்னா டேமில் வந்து என்ன தான் யோசிப்பாங்க, அன்றைக்கெல்லாம் அந்த மரம் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தாங்க இப்படி வச்சுருக்கேன். மழை முடிஞ்சதுக்கப்புறம் நீட்டாக அடிச்சிடலாம். அது வரைக்கும் இந்த குரங்குக்கிட்ட இருந்து கடையை காப்பாற்றணும். என்ன பண்ணுறது, டேம்கிட்டே வந்துட்டேன். ஒவ்வொரு மரமும் அவ்வளோ பெரிய பெரிய சைஸாக இருக்கும். காஞ்ச கொப்பும் விழலாம், பச்சை கொப்பும் விழலாம். நம்மளோட நேரம்
எப்படி இருக்கோ அதை பொறுத்து. அன்றைக்கெல்லாம் அப்படி ஒரு மரம் விழும் அப்படின்னு யாருமே யோசிக்கலை. ஒரு மாதமாக கடை போடலை, அப்புறம் தான் கடையை போட்டோம். அந்த டைமில் அக்கம் பக்கத்தில் இருக்க கடைக்காரங்க தான் நைட்டெல்லாம் காப்பாற்றினாங்க. கரண்ட்டு பாஸ் ஆகி பெரிய கஷ்டமாகி போச்சு. நம்ம டேமில் தண்ணி எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு பாருங்கள். போட்டிங் இருக்குங்க, போட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தண்ணி ஒரு மாதிரி ஏறிடுச்சு.